என்னை போட்டு மிதிச்சுட்டாரு. பாவீங்களா? பெத்த பிள்ளைகளை கீழே போட்டு மிதிக்கிற சண்டாள பயலுங்க மாத்திர பேரும். தம்பி சமாச்சாரமாச்சேன்னு சும்மா விட்டேன். இல்லாட்டி ஒவ்வொரு பயிலையும் அங்கேயே துண்டு துண்டா வெட்டி என் வயலுக்கு உரம் போட்டுட்டேன். வேண்டாப்பா, நீதான் பொறுத்து போகணும். பொறுத்தவங்க பூமி ஆழ்வாங்க. வேலு, இதை தொடர்ந்து மேற்கொண்டு எந்த கலாட்டமும் நடக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஐயோ, உங்க மனசு கஷ்டப்பட முடியாது. நான் நடக்கவே மாட்டேம்மா. தம்பிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது எனக்கும் தானே. கவலைப்பட வேண்டாம்மா, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். இனிமே தம்பி என்ன தேடி வர போறதில்லை. ஆனா நான் தம்பியை தேடி போகாம இருக்க போறதில்லை. கடல் ஆத்துல போய் விழுவணும்னு கட்டளை போட்டா நடக்குமாம்மா? ஆறுதானே கடலை தேடி போய் விடும். அதே மாதிரி நான் தானே தம்பியை தேடி போகணும். போறேம்மா. இப்ப இல்ல, இப்ப எப்படிங்க? என்ன கேட்கறத விட போய் பாக்குறது தானே. அவன் அடிபட்டு கிடக்குறான். எவனுக்கும் பிறந்த நாள் போயிட்டே. உண்மையான ஸ்நேகிதனா இருந்தா போவியா? அவன் உண்மையான ஸ்நேகிதனா இருந்தா இப்படி என் திட்டத்துக்கு இடைஞ்சலா இருப்பானா? அப்படி என்ன இடைஞ்சல் பண்ணிட்டான்? அவன் உம்மாதிரி பணக்காரன் இல்ல, மேல்நாட்டு படிப்பெல்லாம் படிக்கல. நெல் விளையிற பூமியத்தான் தெய்வம்னு நினைக்கிறான். அதனால அதை அழிக்கிறதுக்கு சம்மதிக்கல. ஏன்பா, ஏழைக்கு கொள்கை இருக்கிறது தப்பா? தப்பு இல்லம்மா, தப்பு என் பேர்ல தான். எனக்கு எந்த வகையிலும் ஈடாகாத ஒரு பட்டிக்காட்டானோட சரிசமமா பழகி அவன் பேர்ல என் உயிரியே வச்சிருந்த பாருங்க, அது என் தப்பு தான். வாயமுடு. வேலுவோட அருமையை நீ உணர முடியலன்னா அது உன்னுடைய துரதிருஷ்டம். இல்ல, என் நட்பு இழந்தது அவனுக்குத்தான் நஷ்டம். அவனை விட உயர்ந்த சிறந்த நண்பர்கள் எனக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. 1000 புது நண்பர்களை விட ஒரே ஒரு பழைய நண்பன் எவ்வளவோ மேலானவன். வேலு ஒருத்தருக்கு யாரும் ஈடாக மாட்டாங்க. அம்மா, நீ அவருக்கு தாயா இல்ல எனக்கு தாயா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? அம்மா, அம்மா. அம்மா, 6க்கு 4 சரியா இருக்குதா பாரு. பத்தாவது, இன்னும் கொஞ்சம் தோண்டு. முடியலையடா, இன்னும் கொஞ்சம் தான் புடி விடாத. நீ கொஞ்சம் தோண்டா. அது சரியாக உங்க கையில தான் ஓடுது, நீங்க தான் தோண்டணும். சாமியார வேற காணுமே. சாமியார் கரெக்ட் டயத்துக்கு வருவாரு, நீ தோண்டு. ஐயோ, சாமியார காணும், என் உடம்பெல்லாம் எருமை. எவன் வாங்கணும்? அவன் எருமை மாத்திரம் தெரியுது, எவனும் காணும். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையா? அதே பக்கத்துல போனால பாசக்காரர் வேற. எப்பா, இது நம்ம வீட்டு எருமை, கயிறு எடுத்துட்டு வந்து நிக்குது. ஏண்டா சம்மு, எருமையை தடவி பாத்தியே, மேல ஒண்ணு தட்டுப்பள்ளியே. ஒண்ணு தட்டுப்படலப்பா. ஏப்பா, எவனுக்கு சொந்தமா எருமை இருக்காதா? நம்ம வீட்டு எருமை மேலதான் ஏறி வருவாரா? போனப்பா, புதையல். ஆமா, வள்ளி வரமாட்டாள. எப்படி கணக்கேக்கத்தான் கோயில் நினைச்சிருக்கீங்களே? ஆமா, நீங்க சாமி கும்பிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் கும்பிடுங்க. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, சீக்கிரமா புதையல கண்ணு முன்னால காட்டுவா. இவ்வளவு நாள் இதுதாண்டா பாடுபட்டு. ஆஞ்சநேயா, அப்பா புதையல பாருங்க. புதையல் புதையல். நல்ல சமயத்துல வந்து சாமி. சாமி பாப்பு என்ன ஆணையா சாமி? மைந்தா, அரவத்தை கண்டு அரண்டு விட்டாயா? பாம்பை கண்டு பயந்து விட்டாயா? நாகத்தை கண்டு நடுங்கி விட்டாயா? சாமி இப்படியே பேசிட்டு போனா புதையல எப்படி சாமி எடுக்கிறது? மைந்தா, தக்க சமயத்தில் நான் வந்திராவிட்டால் உன் உயிர் இதற்குள் உன்னை விட்டு பிரிந்திருக்கும். சாமி, உன் ஜாதகப்படி நீ முதலில் புதையலை தொடக்கூடாது. நீ தொடு சாமி, முதல்ல தொட்டடை. வீட்டில் உள்ள சுமங்கலி பெண் தான் முதலில் தொட வேண்டும். எங்கே? உன் மனைவியை கூப்பிடு. அவர்களை கூப்பிட வேண்டுமானால் இவரும் அங்கே போகணுமே. தொட்டடை. சரி, மருமகளை கூப்பிடு. எப்படி? எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. மைந்தா, பாவம், உனக்கு புதையல் கிடைக்காது. சாமி, இதை சொல்லத்தானே விழுக்கு விழுக்கு சொல்லிட்டு வந்த. உனக்கு புதையல் கிடைக்க வேண்டுமாயின், கிடைத்தும் உன் உயிர் தரிக்க வேண்டுமாயின், அது உன் மனைவியின் தாலி பாக்கியத்தினாலோ அல்லது உன் மருமகளின் தாலி பாக்கியத்தினாலோ தான் முடியும். பாதியை தோண்டி விட்டாய், மீதியை தோண்டி சூரியோதயத்திற்குள் புதையலை எடுத்தாக வேண்டும். இல்லையே உன் உயிர் தரிக்க. ஐயோ, என்ன சாமி இப்படி சொல்றியே? நான் வருகிறேன். என்ன சாமி? சாமி என்னமோ சூரியோதயம் தாலி பாக்கியம். இந்த ராத்திரியில பொண்ணுக்கு எங்க சாமி போவேன்? புதையல் வேணா ஒண்ணு. என்ன மாமா அது? பொங்கல் வச்சிருக்கு, விளக்கு எரியுது, சித்ரா பௌர்ணமி கூட்டாஞ்சோரா? வாமா வா. சந்திரா, நீ இங்க வந்த? போகாத நெல்லு. சாமி, ஒரு சுமங்கலி பொண்ணு வேணும்னு காட்டிய எப்படி பொருத்தான்? என்னப்பா நாச்சடா, ரொம்ப நாளா லட்சுமி கதையா மாறுது. அப்பா நான் உண்மை சொல்லிடுறப்பா. நீ பேசாத. அம்மா, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர்றதுக்கு சம்மதிக்கிறியா? சந்திரா, அப்பன்டானா? அப்பா, ஏலே வாடாங்க.
சீக்கிரமா கல்யாணத்தை முடிடா. இதை வச்சுதான் அதை எடுக்கணும். அட போப்பா, என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டாமா? இல்ல இப்படி வா அம்மா, நீ யாரு சீக்கிரமா தாலியை கட்டிக்கையே. என்ன மாமா அது? எங்க அண்ணன் கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இதெல்லாம் அப்படி எந்த கேட்கணும்? அலக்கு நிறைஞ்ச சொல்லி வச்ச மாதிரி அவன் வந்துட்டானே நாயர். எந்த நாயரே, உன் தங்கச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்ட. நீ என்ன சொல்ற? எந்த கல்யாணம் இருக்கணும் சமயம் ஒண்ணும் 2 பேர் இஷ்டப்பட்டு நியாயங்கிற வேண்டான்னு பறையும் நடக்கட்டே. ஐயோ தாலி தாலி தாலிக்கு நான் எங்க போவேன் இப்போ? இதோ தாலி கட்டு. தாலி 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 தவறாடே. சாட்சிக்கு அப்ப நான் இருக்கேன், அந்த பொண்ணுக்கு அண்ணன் இருக்காரு. ஒரு சாமிக்கு 2 சாமி, நிலவு விளக்கு சீக்கிரம் கட்டாண்டா. சந்திரே, நீங்கள் 2 பேரும் சுகமாயிட்டு இருக்கணும். நாயரே, தாலி எல்லாம் கட்டியாச்சு. உனக்கு வேலை இருக்குமே, நீ போயிட்டு வாயே. அப்போ நான் வரேன். சாமி, தாலி எல்லாம் கட்டியாச்சு, சுமங்கலியாச்சு. இறங்கி புதையில எடுக்க சொல்லுங்களேன். அம்மா இறங்கம்மா, புதையில எட. என்ன பாம்பா காணா? ஏன் சாமி, புதையில எவ்வளவு இருக்கும்? எங்க அப்பன் சண்முகநாதனுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் சொல்ல மாட்டானா? ஆமா, எல்லாமே செல்லுமா, சிலது செல்லாம போயிடுமா சாமி? கை கொடுமா சாமி, உன் கை வேணாம். உன் கை வேணாம்பா. என் கை வேணாம். மெல்ல 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 புதையல் ஒரு பக்கம். மெல்ல அப்படி வா. புதையல் எங்கிட்ட கூட கொட்ட கொட்ட கொட்ட. என்ன என்னடா இது? என்னடா இது? என்னது? சோடா மூடி. மூடி உடே 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 போலடா. உடே போலடா. எங்க அந்த ஆளு? யோ சாமி, யோ கையா, அவரை பத்தி என்ன பண்றது? இவங்க உங்க கண்ணு முன்னால சந்திராவுக்கு நான் தாலி கட்டலன்னா அநியாயவட்டி நீலமேகம் உள்ள மகன் சைக்கிள் கடை சம்பவங்கிற சம்பவம் நான் இல்லன்னு சபதம் எடுத்தேன் இல்லையா? பாருங்க, பையனுக்கு அப்பா, பொண்ணுக்கு அண்ணன், ஒரு சாமிக்கு 2 சாமி, விளக்கு நிறா எல்லாம் சாட்சி, ஒண்ணு அசைச்சிக்க முடியாது. தண்டத்துக்கு இவ்வளவு பெரிய குழிய தோண்டனே, ஒண்ணு வீணா போயிடல. நீ படு. எப்படி ஜொலிக்குது அவருக்கு, எவ்வளவு பெரிய மனசு. பைத்தியம், இந்த வைர மோதிரம் என் பிறந்த நாளுக்கு அந்த பெரிய மனிதன் கொடுத்த பரிசு நினைச்சியா? என்ன? இது ஒரு அழிவு வேலை கச்சாரம். புரியலையே. என் திட்டத்துல நான் நினைச்சதுக்கு நேர்மாறான திருப்பங்கள் ஏற்படும் போல இருக்கு. இனிமே தான் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். சுருக்கமா சொன்னா, இந்த ஆலையை உண்டாக்குறத விட அதை அழிக்கிறதுலதான் எனக்கு அதிக லாபம் இருக்கும் போல இருக்கு. தம்பி, இந்த கணக்க கொஞ்சம் பாக்குறீங்களா? அப்புறமா பாக்குறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கா போல இருக்க? ஓஹோ, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அந்த வேலு பயலோட நிலம் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? வேற என்ன? முடிஞ்சு போச்சு. உங்க கைக்கு வந்தாச்சு, அதுல கட்டணமும் விழுந்தாச்சு. அது எப்படி? அதாவது வேலு பய அவன் நிலத்தை வச்சு என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். கெடுவெல்லாம் தீர்ந்து போச்சு. உங்க சிநேகிதனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். இந்த நேரம் நாம நெருக்குனா பய தெருவுல நின்று திண்டான். இந்த ஊர்ல அவன் மானத்தோட வாழணும்னா அவன் நிலத்தை கொடுக்கறது தவிர வேற வழியே இல்லை. எப்படி? இது அம்மாவுக்கு தெரிஞ்சா மூச்சு விடலாமா? அப்பா, மச்சான் இருக்க. கும்பிட பாபா, கும்பிட கும்பிட. நீங்க என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னா வள்ளி வந்து சொன்னா, அதை கேட்டது என் தங்கச்சி. அண்ணே, உனக்கு வேலை வந்துருச்சு, வேலை வந்துருச்சுன்னு ஓன்னு குதிச்சுட்டா போங்க. உனக்கு வேலை வந்தாச்சு, அதனாலதான் கூட்டி வர சொன்னேன். மாமா, என்ன கூட்டிட்டு வர சொல்றதுக்கு வள்ளியை தான் அனுப்பணுமா? மாப்பிள, இன்னும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு மாமா இன்னும் ஓடி வந்து நின்று இருக்க மாட்டேன். சரி சரி, பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் எல்லாம் சேர்க்கணும் இல்ல? முட்டா நிறுத்துறா. கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் கடன் ஆட பிராமிசரி நோட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் தவணை இருக்கு. அதை ஞாபகப்படுத்துறதான் உனக்கு கூப்பிட்டேன். மாமா, மாமனாவது மண்ணாகத்தியாவது. நான் என்ன உனக்கு தாய் மாவனா? கடங்கார பயில கல்யாணம். அட பைத்தியக்கார மாமா, கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்குவானுவா? நான் உன் கடனை அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாய மூடுறா, பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. புரியுதுயா, புரியுது. நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும் போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால மிரட்டி பாக்குறேன். யோ, சொன்ன கடுவுக்குள்ள நான் பணத்தை கொடுக்கல. நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? நிறுத்துறா. நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்குறேன். திருடியாவது உன் கடனை கொடுக்கறனா இல்லையான்னு பாருயா. பாரு என்ன வேலு, நம்ம பண்ண விட்டு தம்பியை விரோதிச்சுக்கிட்டான். யார் அவனுக்கு உதவி செய்தாலும் நம்ம பண்ண விட்டு தம்பி அவனை பழி வாங்கிடும். ஜாக்கிரதை. ஐயோ, என் தம்பி பெரிய எடுத்து போடலாம், நான் பாத்துக்கிறேன்.
வர்றான் நம்ம கடைக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடுறேன். சரி சரி, அந்த துணி எடுத்து வை, அப்புறம் வந்து வாங்கிட்டு வையப்பா. உங்ககிட்ட ஒரு அவசரமான காரியமா வந்தேன். பண விஷயத்தை தவிர வேற ஏதாவது பேசு. எடுத்து எப்படி சொல்லிவிட்டேன். நீ தானே எப்ப வேணாலும் பணங்கள் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ சும்மா கொடுக்க வேண்டாம். என் கோழி பண்ணி வீட்டை அடமானம் வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் கொடு. வர தை மாசம் எப்படியாவது திருப்பி கொடுத்தேன். ஐயோ, 3000 ரூபாயா? 3000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பண்டிகை நேரம், சரக்கு வாங்க பணம் இல்லாம நானே திண்டாரேன்னு உனக்கு தெரியாதா? டேய் காஜா, எடுத்து வைடா. வியாபார நேரம், அப்புறம் பேசலாமே. வியாபார கடையில இந்த மாதிரி கடன் கேட்டு சொல்ல பண்ணாத. இல்லைன்னா இல்லதான் போ. நீ இப்படி மாறிட்ட? சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல மனுஷன் மாற வேண்டியதானே. ஆமா, எல்லாரும் மாறிட்டீங்க. என்னால மாற முடியல. எனக்கு தெரியும். சரி மிஸ்டர் வாசு, நீங்க பேசாம இருங்க. அடுத்த வாரத்துக்குள்ள வேலோட நிலத்தை அஸ்திவாரம் போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வேலு பயலுக்கு எவன் பணம் கொடுக்க போறான்? அவன் பேங்க் போயிட்டு வந்தீங்களா? இந்தாங்க, நான் வரேன். மிஸ்டர் ராஜா, நம்ம தொழிற்சாலையின் திறப்பு விழாவை நடத்திட்டாங்க. இன்னும் கட்டடவே ரெடியால. அதுக்குள்ள அதனால என்ன, பஞ்சு வேலையெல்லாம் ரெடி, மிஷனும் செட்டப் ஆயிடுச்சு. அதுக்கும் வேலை கொடுக்கணும் இல்ல? ஒரே அடியா இல்லாம படிப்படியா போனா ஈஸியா இருக்குமேன்னு பாக்குறேன். ஆல் ரைட். அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிங்க. ஆல் ரைட். அம்மா, அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தங்கச்சி சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணுமில்லப்பா, லேசா காய்ச்சி. இப்ப தேவலாம். ஏன் வேணும் உன் நிலத்தை அடமானம் வச்சு நீ பணம் வாங்கிட்டு? அம்மா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? நீயே என்கிட்ட சொல்லலையே, வேற யார் சொல்ல போற? மன்னிச்சுக்கங்கம்மா, ரொம்ப வேண்டிய உங்ககிட்ட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் பிள்ளை தாய்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கலாமா? அம்மா, இதோ அம்மான்னு வாய நிறைய குளிர்ச்சியா கூப்பிடுறியே, இந்த குளிர்ச்சி இப்ப எல்லாம் ராஜா குரல்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என்னதான் ஒரே கூட்டுல வாழ்ந்தாலும் ராஜா குயில் தான், நான் வெறும் காகம் தானம்மா. அது இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு.